நாங்கள் அன்னாட காய்ச்ச மாதிரி டீ போட்டு தான் ஓட்டிகிட்ருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் வருமானம் இல்லை. பெட்ரோல் விலை, டீசல் விலை அதிகமாக போயிட்டே இருக்குது. கிலோமீட்டருக்கு வாடகை கேட்டாலும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. டீசல் விலை ஏறி போச்சுங்க அப்படின்னு சொல்லி. இது நம்ம என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியலைங்க. தினந்தோறும் படித்த இளைஞர்கள் மற்றும் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் யாவரும் ஆட்டோவின் உழைப்பு நம்பிதான் வாழ்வாதாரத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக பெட்ரோல் விலையை உயர்த்துவதை வன்மையாக கண்டிக்கிறேன். கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருக்கும்போது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எந்த ஒரு விலையும் குறைக்கவில்லை. ஆனால் இன்று கச்சா எண்ணெய் விலை ஏற்றம்ன்றனால் நாளுக்கு நாள் டீசல் பெட்ரோல் விலை அதிகரித்து வருகின்றது. இதனால் எங்களுடைய மோட்டார் வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிப்பில் உள்ளது. இப்படியே பெட்ரோல் விலைனா நாங்களாம் என்ன செய்யுது? ஒன்றும் பொழைக்கணுமா வேணாமா? கவர்மெண்ட் என்ன செய்யுது? இந்த கவர்மெண்ட் இப்போ மோடி கவர்மெண்ட் ஏமாத்துற கவர்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ டீசல் விலை இவ்வளோ ஏற்றுறாங்க. எப்பயுமே இந்த மாதிரி ஏறினதில்லை. இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து கவர்மெண்ட் கீழே தான் போகிறதுல மேலே வரதுக்கு வழி இல்லை. மக்களை ஏமாத்துற கவர்மெண்ட் இது. குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கள். இது மாதிரி ஏறிட்டு போனால் நம்மளுக்கு ஒரு ரூபா லாபம் இல்லை. ஓட்டுறது சும்மா வேஸ்ட்டாக ஓட்டுற நிலைமை வந்துருச்சு. இப்போ வாடகை வாகனம் ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பட்டு போய் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அரசு இது கொஞ்சம் கூட செவிசாய்க்க மாட்டேங்குது. இந்த வாகனம் வாங்கி எல்லாமே பெட்ரோல் போட்டு டீசல் போட்டு ஓட்டி ஒன்றுமே வாடகை வாகனம் ஓட்டுறவங்க எல்லாமே நான் கார் ஸ்டாண்டில் கள்ளக்குறிச்சி கார் ஸ்டாண்டில் வாடகை வாகனம் ஓட்டுறேன். கார் ஓட்டுறேன். ரொம்ப பாதிப்பு.